அன்பானவர்களே, சிறுவன் ஒருவன் கடற்கரையிலே நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த கடற்கரை ஓரத்திலே பெட் அனிமல் ஷாப் ஒன்று இருந்தது. அங்கு நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு நாய்க்குட்டிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். எனவே அந்த கடைக்காரரிடத்திலே சென்று ஒரு நாய்க்குட்டி என்ன விலை என்று கேட்டான். அவர் ரூபாய் 500 என்று சொன்னார். அவன் சட்டைப்பையை தடவி பார்க்கிறான். ரூபாய் 50 மாத்திரம் அவனிடத்திலே இருக்கிறது. தன்னால் அதை வாங்க முடியாது என்று நினைத்துவிட்டு அந்த கடைக்காரரிடத்தில் கேட்கிறான், ஐயா, நான் உள்ளே வந்து இந்த நாய்க்குட்டிகளை பார்க்கலாமா என்று கேட்கிறான். அவரும் சரி என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார். உள்ளே சென்று நாய்க்குட்டிகளை பார்க்கிறான். ஒவ்வொரு நாய்க்குட்டிகளும் மிகவும் அழகாக சுறுசுறுப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நாய்க்குட்டி மாத்திரம் ஒரு மூலையிலே படுத்திருக்கிறது. அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போதே அவனுக்கு அது பாவமாக இருக்கின்றது. கடைக்காரரிடத்தில் கேட்கிறான், இந்த நாய்க்குட்டி என்ன விலை என்று கேட்கிறான். அப்போது அவர் சொல்லுகிறார், அந்த நாய்க்குட்டி வேண்டாம், ஏனென்றால் அது நடக்க முடியாது, மற்ற நாய்க்குட்டிகளைப் போல அது ஓடாது, அது பிறக்கும்போதே அப்படித்தான் பிறந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். உடனே அவன் அந்த நாய்க்குட்டி தான் தனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த நாய்க்குட்டி உனக்கு வேண்டும் என்றால் நான் இலவசமாகவே அதை தருகிறேன், நீ காசு எதுவும் தர வேண்டியதில்லை என்று சொல்லுகின்றார். ஆனாலும் அவன் கேட்கவில்லை. தன்னிடத்தில் இருந்த 50 ரூபாயை மொத்தமாக கொடுத்துவிட்டு அந்த நாய்க்குட்டியை எடுத்து தன்னோடு கூட அணைத்து கொள்ளுகின்றான். அப்போது அந்த கடைக்காரர் கேட்கிறார், ஏன் இந்த நடக்க முடியாத இந்த நாய்க்குட்டியை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய், அதனோடு கூட நீ விளையாட முடியாதே என்று கேட்கும் பொழுது அவன் தன்னுடைய பேண்ட் அகற்றிவிட்டு தன் காலை காண்பிக்கிறான். அவனுக்கும் நடக்க முடியாது, அவனுக்கும் மெட்டல் கேலிபர் பொருத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த நாய்க்குட்டியை புரிந்து கொள்வதற்கு அந்த நாய்க்குட்டியைப் போலவே நடக்க முடியாத ஒரு மனம் தேவை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நம்மை தேடி சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட பாவிகள் என்றோ அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ அல்லது இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றோ புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை தேடி, நம்மை போன்றவர்களை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். அதைத்தான் இந்த நாளின் தலைப்பும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சமாரியர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். நாம் வரிசையாக தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். கால் டு பி இன்க்ளூசிவ் என்கின்ற தலைப்பிலே டாக்ஸ் கலெக்டர்ஸ் வெல்கம்ட், ஆயக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், குஷ்டரோகிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், அதைத் தொடர்ந்து இன்று சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் சிந்தித்து வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது யார் இந்த சமாரியர்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 17:24 அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அசீரியா ராஜாவினுடைய படையெடுப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மீது உண்டாயிருந்தபோது அந்த அசீரியா ராஜா பாபிலோன் மற்றும் மற்ற பகுதிகளிலிருந்து ஜனங்களை வரவழைத்து அவர்களை சிறப்பாக இந்த சமாரியா பகுதியிலே குடியேற்றி வைக்கின்றார். அப்போது இங்கு வந்து குடியேறுகிறவர்கள் யூதர்கள் அல்ல. ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய யூதர்களோடு கூட அவர்கள் கலந்து விடுகிறார்கள், சம்பந்தம் கலந்து விடுகிறார்கள். பெண் கொடுத்து அவர்கள் யூதர்களைப் போல மாற ஆரம்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகின்ற வேத பகுதியிலே 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே 24 தொடர்ந்து வருகின்ற வேத பகுதியிலே அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததுனால கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை வரவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே சிங்கங்கள் அநேகரை கொன்று போடுகிறது. இந்த செய்தியானது அசீரியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த ஜனங்கள் யூத ஜனங்களைப் போலல்ல, தங்கள் வழக்கங்களை வழிபாடுகளை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இங்கிருக்கின்ற யூதர்களுடைய கடவுள் அவர்களை தண்டிக்கிறார், சிங்கங்களை அனுப்புகின்றார். எனவே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அசீரியா ராஜா
மீண்டும் பாபிலோனிற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிற யூதர்களில் ஒருவராகிய அல்லது ஆசாரியர்களில் ஒருவரை இங்கு அனுப்புகின்றார். அந்த ஆசாரியன் வந்து யூத முறைமைகளை இந்த சமாரிய பகுதியிலே குடியேறியிருக்கிற இந்த வெளிநாட்டினருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகையினாலே அவர்கள் யூதர்களாக மாற்றம் பெறுகின்றார்கள். யூதர்கள் அல்ல, ஆனால் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் யூதராக மாற்றம் பண்ணப்படுகின்றார்கள். அப்போ இந்த கூட்ட ஜனங்கள் தான் சமாரியாவில் இருக்கின்றார்கள். அப்போது எப்போவுமே எருசலேமில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இந்த சமாரியாவில் இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கும் ஒரு பிரிவு இருந்து கொண்டே இருக்கிறது. எருசலேமில் இருக்கிறவர்கள் தங்களை உண்மையான யூதர்களாக, தங்களை உயர்ந்தவர்களாக அவர்கள் கருதி கொண்டார்கள். எனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது யூத மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வேறு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து இங்கு வந்திருக்கின்ற இந்த சமாரியா பகுதி மக்களை தாழ்வாகவே அவர்கள் நினைத்தார்கள், அசுத்தமாக அவர்கள் நினைத்தார்கள். ஆகையினாலே தான் இந்த யூதர்களுக்கும் இந்த சமாரியர்களுக்குமான ஒரு பிரிவு தொடர்ந்து வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலும் அந்த பிரிவு அதிகமாக இருந்தது. சமாரியா வழியாக யூதர்கள் செல்வது இல்லை, பிரயாணப்படுவது இல்லை. சமாரியரிடத்திலே தண்ணீர் வாங்கி அவர்கள் குடிப்பது இல்லை. சமாரியர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்கள் அன்றைக்கு ஒதுக்கினார்கள். நான் முதலிலே சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருந்த, சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட, சமுதாயத்தால் இவர்கள் உதவாதவர்கள் என்று கருதப்பட்ட ஜனங்களை தேடி வந்தார். ஏனென்றால் அவரும் தம்முடைய சொந்த ஜனங்களினால் புறக்கணிக்கப்பட்டவராகவே காணப்பட்டார். அவர் யூதரில் ஒருவராக இந்த உலகத்திற்கு வந்தாலும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அன்பு, அந்த உணர்வு ஆண்டவருக்கு புதிது அல்ல. ஆகையினால தான் அவர்களை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக ஆண்டவர் எண்ணுகின்றார். இந்த சமாரியர்கள் யூதர்களினால் ரிலீஜியஸ்லி இம்பியூர், அசுத்தமானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்வது போல இந்த சமாரியர்கள் தங்கள் வழக்கங்களிலே வேறுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். யூதர்களுடைய வழக்கங்களை கைக்கொள்வது இல்லை. மாறாக தங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்திருக்கின்ற சில காரியங்களையும் அவர்கள் கை கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சோசியலி அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். அவர்களோடு கூட யூதர்கள் பேசுவது கிடையாது, சம்பந்தம் கலப்பது கிடையாது, அவர்களோடு கூட பந்தியில் அமர்வது கிடையாது, அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதோ வாங்குவதோ இல்லை. அவர்களிடத்திலே பேசினால் கூட அது அசுத்தம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு சமுதாயத்திலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாகவே காணப்பட்டார்கள். அன்பானவர்களே, இப்படி இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் அவர்களோடு கூட தம்முடைய உறவை வளர்த்து கொள்ளுகிறதையும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதையும் அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறதையும் நாம் வாசித்த வேத பகுதியிலே பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றபடி முதலாவது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற காரியம், ஆண்டவர் பாகுபாடு பார்ப்பவர் அல்ல. உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ அல்லது இவர்கள் பாவிகள் என்றோ இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லியோ அல்லது இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லியோ இவர்கள்தான் உயர்ந்தவர்கள் இவர்கள்தான் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லியோ எந்த பாகுபாடும் ஆண்டவர் பார்ப்பது இல்லை. அதைத்தான் நாம் இந்த வேத பகுதியிலே பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதியிருக்கின்ற நிருபத்திலே வாசிக்கின்றபடி, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றபடி ஆண்டவர் எந்த ஒரு பாகுபாடையும் பார்ப்பது இல்லை. பாவி என்று எவரையும் தள்ளுகிறவர் அல்ல, அனைவரையும் நேசித்து ஏற்றுக்கொள்ளுகின்றவர். யார் மனதளவிலே உடைந்து போயிருக்கிறார்களோ, யார் சமுதாயத்திலே நசுக்கப்படுகின்றார்களோ அந்த ஜனங்களுக்கு ஆதரவாகவே ஆண்டவர் இருந்து செயல்படுவதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, அவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற, பாசம் காட்டுகின்ற ஆண்டவர். பாகுபாடு பார்க்காதவர், பாசம் காட்டுகின்றவர், அன்பு காட்டுகின்றவர். ஆகையினால தான் சமாரியா தேசத்தை தேடி செல்கின்றார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் உரையாடுகின்றார். தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். இதெல்லாம் யூதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம், அன்றைக்கு அவர்கள் செய்யாதிருந்த ஒரு காரியம். அவர்களோடு கூட அந்த பகுதியாக பிரயாணிக்கின்றார். அந்த பகுதியிலே அந்த பெண்ணோடு கூட உரையாடுகின்றார். அந்த பெண்ணிடத்திலே தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்.
இதெல்லாம் ஒருவேளை அன்றைக்கு ஒரு ரெவல்யூஷனரி ஆக்ட் என்று சொல்லி சொல்லலாம். காரணம், அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த மக்கள் மீது ஆண்டவர் கொண்டிருந்த அன்பு, அந்த மக்கள் மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவருடைய தயாள குணம், அதைத்தான் நாம் இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் மீது பாசம் காட்டி அந்த பெண்ணிற்கு ரட்சிப்பு வழங்கி அந்த பெண்ணின் மூலமாய் அந்த கிராமத்தை சென்றடைகின்றார். அந்த கிராமத்திலே அவர் 2 நாட்கள் தங்கியிருக்கின்றார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகின்றார். அந்த கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் சொல்லுகின்றார்கள், சமாரிய மக்களெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த பெண் சொல்லுவதினால் மாத்திரமல்ல, நாங்களே கேட்டு, நாங்களே கண்டு, நாங்களே விசுவாசித்து அவரை இரட்சகராக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று, உலக இரட்சகராக நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். 3வதாக ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திலே சமாரியர்களை பாராட்டுகின்றார். அவர் பாராட்டுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே வழியருகே அடிபட்டு கிடந்திருந்த அந்த மனிதனுக்கு ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும், அதாவது யூதர்கள் உதவி செய்யாத நிலைமையிலே ஒரு சமாரியன் உதவி செய்கின்றார். நல்ல சமாரியன் என்று நாம் சொல்லுகின்றோம். தன்னுடைய வாகனத்தை கொடுத்து, காயங்களை கட்டி, தன்னுடைய பணத்தை அவனுக்காக செலவழித்து, நேரத்தை அந்த மனிதனுக்காக செலவழித்து, ஒருவேளை இன்னும் அதிகமாக செலவானால் நான் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்காக தனக்கு வாக்கு கொடுத்து, இப்படி அந்த அடிபட்டு கிடந்திருந்த அந்த மனிதனுக்கு நல்ல ஒரு நெய்பராக, நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதனாக ஒரு சமாரியனை ஆண்டவர் காண்பிக்கின்றார். அப்போ யூதர்களிடத்தில் இல்லாத ஒரு பண்பை, யூதர்களிடத்தில் இல்லாத ஒரு குணாதிசயத்தை இந்த சமாரியர்களிடத்திலே ஆண்டவர் கண்டு கொண்டார் என்பதை நாம் காண முடிகின்றது. அந்த நல்ல குணத்தை, அவர்களிடத்தில் உள்ள அந்த சிறந்த பண்பை ஆண்டவர் பாராட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, லூக்கா 17வது அதிகாரத்திலும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 11 முதல் 19ஆம் வசனங்களிலே 10 குஷ்டரோகிகள் அன்றைக்கு ஆண்டவரிடத்திலே சுகம் பெறுகிறார்கள். ஆனால் ஒருவர் வந்து நன்றி சொல்லுகிறார், அவன் சமாரியன் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்போது பல விதங்களிலே யூதர்களை விட இந்த சமாரியர்கள் சிறந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். நன்றி செலுத்துவதிலே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே, ஆண்டவரை அன்போடு ஏற்றுக்கொள்வதிலே யூதர்களை விட அன்றைக்கு சிறந்தவர்களாக காணப்பட்டதை ஆண்டவர் சுட்டிக்காட்டி பாராட்டுகின்றதையும் நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சமாரியர்களையும் அணைத்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யாரையும் பாவி என்று புறம்பே தள்ளாதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு பார்க்காதவர், அனைவர் மீதும் பாசம் காட்டுகின்றவர், சமாரியரையும் பாராட்டி சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமக்கு காண்பிக்கின்றவர், நம்மோடு கூட இருந்து நம்மையும் வழி நடத்துகின்றவர். சிலுவையிலிருந்து சிகரத்திற்கு நாம் செல்லுகின்ற இந்த விசுவாச பிரயாணத்திலே நாமும் ஆண்டவரை பற்றி கொண்டு பின்தொடருவதற்கு கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். முன்னோக்கி செல்லுகின்ற இந்த பிரயாணத்திலே நாம் யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு பார்க்காமல், அல்லது பாவி பரிசுத்தர் என்று நாம் பாகுபாடு பார்க்காமல், எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு காண்பித்து அவர்களோடு கூட இணைந்து பிரயாணிப்பதற்கு, நம்மோடு கூட இணைந்து அவர்கள் பிரயாணிப்பதற்கு, அவர்களை இணைத்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி வாழ்ந்து காண்பிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நன்மையாகவே நம்மை நடத்துவார். ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஜெபி